பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய எஸ்ஜேசி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். மாத்திரமல்லாமல் இந்த விடியலின் ஆசீர்வாத நிகழ்ச்சியிலே உங்களை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி அநேகர் ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள். உங்களுடைய நன்மைகளை, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஊழிய முகவரியை அறிந்து கொண்டு எங்களுடைய ஊழியங்களிலே சிலர் வந்து பங்கெடுப்பதும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து சில தியானத்தை நாம் செய்ய போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கப்போம். அதிலிருந்து இந்த நாளின் செய்தியின் தலைப்பை உங்களுக்கு சொல்லி நாம் தேவனுடைய ரகசியங்களை, தேவன் நமக்கு அறிவித்திருக்கிற திட்டங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, உங்களை ஆண்டவர் தமக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் அதாவது சாத்தானால் உண்டாகிற சுமைகளை நீக்கி, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு விடுதலை நிச்சயம். விடுதலை நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனை என்னைக்கு மாறும்? இந்த வியாதி என்னைக்கு மாறணும்? இந்த கடன் பிரச்சனையை என்னைக்கு தான் முடிக்க போகிறோம்? என் பிள்ளைக்கு திருமண காரியம் என்னைக்கு பாஸ்டர் வாய்க்குவோம்? என் வீடை எப்போ கட்டி முடிக்க போகிறேன்? இந்த வெளிநாட்டு பிரயாணம் எப்போ வாய்க்க போகுது? என் சபை எப்போ கட்ட போகிறேன்? என் சபை எப்போ பெருக போகிறது? பல கேள்விகள், பல குழப்பங்கள். என் பிள்ளைக்கு எப்போ குழந்தை பாக்கியம் தங்க போகுது? கேள்விகள், எதிர்பார்ப்புகள். உடைய எல்லா கேள்விக்கும் இன்றைக்கு ஆண்டுடைய பதில் இதோ வருகிறது. யாத்திராகமம் 6:7 போட்டிருக்கு, நான் உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கான விடுதலையின் நேரத்தையும் நாளையும் கர்த்தர் முன்குறித்து வைத்து விட்டார். இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்பதற்கு இந்த லிங்கை எப்போ நீங்கள் கிளிக் பண்ணி வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிங்களோ அப்பத்திலிருந்தே உங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு விரோதமான தீய சக்தியினுடைய நேரம் முடிவடைகிறது. உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. ஆகவே தைரியமாய் சொல்லுங்கள், நான் விடுவிக்கப்படுவேன். எனக்கான நன்மை நடக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது என்று அறிக்கை செய்யுங்கள். நிச்சயம் அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த பார்வோனை குறித்து, இந்த எகிப்திய அந்த பார்வோன், அந்த எகிப்தியருடைய சுமையை நீக்குவேன்னு சொன்னார் பாருங்க. அது என்ன சுமை? யார் அந்த எகிப்தியன்? அந்த எகிப்தியருடைய ஆவி என்ன செய்யும் என்பதை குறித்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 9ஆம் வசனத்திலிருந்து படிக்க ஆரம்பிப்போம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். கவனிங்கள், இஸ்ரவேலர்கள் யார் தெரியுமா? என்ன பாடு பிரச்சனை வந்தாலும் பெருகி கொண்டே இருக்கிறவர்கள். அது நம்ம குறித்தா சொல்லப்படுது. என்ன கஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இன்னைக்கு வரணும் நாம் நல்லா தான் இருக்கிறோம்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு வரணும். எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், பண கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நடக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கெத்தாக இருக்கிறோம்ல. அதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அனாதி ஸ்நேகம், பிரியம். அது பிசாசுக்கு பிடிக்கல. வாசிங்க அந்த 9ஆம் வசனத்தை தொடர்ச்சி. ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையினரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவனால் எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு இருக்கிறது. என்ன தீர்ப்பு தெரியுமா? அவருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா? அவர்கள் பழுக வேண்டும், அவர்கள் பெருக வேண்டும், அவர்கள் அந்த அடிமைத்தன தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும். இதுதான் அவருடைய தலையெழுத்து. அது அவர்கள் தலையெழுத்தானால் நம் தலையெழுத்தும் அதுதானே. அந்த தேவனுக்கு நாம் ஆராதிக்கிறோம். நாம் பெருக வேண்டும்,
நாம் பலத்து போக வேண்டும். நல்ல எல்லா வசதியிலும் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பண விஷயத்துல தான் பாஸ்டர் கொஞ்சம் வீக்கு நான் அப்படின்றீங்களா? அதிலும் பலத்து வரும்படிக்கு இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஈசாக்கை அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தது போல இந்த வருஷத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில், நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் இருக்கக்கூடிய எல்லைகளில், உங்கள் திருச்சபையில் இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை, வளர்ச்சியை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவாராக. ஆமென். அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை. இது இஸ்ரவேலருடைய தலையெழுத்தானால் நம்முடைய தலையெழுத்தும் அதுதான். ஏனென்றால் அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனுடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. இது பிசாசுக்கு நல்லாவே தெரியுது. அவனுக்கு தெரிகிற விஷயம் நமக்கு தெரியறதில்ல. அவன் யாருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அவனுடைய விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் பெருகுகிறார், இவர்கள் பலத்திருக்கிறார். நல்ல விஷயம் தானே, விட்டு போலாமே. பிசாசு விட மாட்டான். எகிப்திய ஆவி என்ன பண்ணும் தெரியுமா? நல்லவைகளை கண்டுபிடித்து அழித்து விடும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்கக்கூடாதபடிக்கு உங்களை வேதனைப்படுத்தி அழுது கொண்டு இருக்க செய்து, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல விசேஷங்களே நடக்காதபடிக்கு தடைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவின் வல்லமை இந்த 2024 அழிந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் நல்லவைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். நல்ல காரியங்கள் நடக்கும். வீட்டில் திருமண காரியங்கள் நடக்கும். வீடு கட்டும்படியான வேலைகள் நடக்கும். ஞானசாடு எடுக்காத கணவன்மார் பிள்ளைகள் ஞானசாடு எடுப்பார்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேக நிறைவை குறுநெலி வீட்டில் இறங்குனது போல நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் நல்ல வாகனங்களை வாங்குவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ள நல்ல சுப நிகழ்ச்சிகளை கர்த்தர் உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆவி இவைகளை தடுக்கும். ஆனால் அந்த எகிப்திய ஆவின் வலிமையை கர்த்தர் அதிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நல்லது நடக்கப் போகிறது என்று விசுவாசிகள். 2வது காரியம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 1:10 பாருங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க. அவனுடைய வேலைகளில் 2வது விஷயம், இவங்களை கடைசி ஒரு அடிமையாக வச்சுக்கணும். இங்கேருந்து புறப்பட்டுறவே கூடாது. இவங்க பெருகவும் கூடாது, இவங்க பலத்து போகவும் கூடாது, இவங்க எல்லையை விட்டு போகக்கூடாது, அடிமையாக இருக்கணும். சிலருடைய ஆசனை தெரியுமா? எப்பொழுதும் இவர்கள் நமக்கு அடிமையாகவே இருக்கணும். இந்த சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் அடிமை கிடையாது. எவரும் உங்களை அடிமையாக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் ஒருவருக்கே நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். அவரே நம்மை அடிமைகளாய் பார்ப்பதில்லை, பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு அடிமையாகாதீர்கள் என்று 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதீர்கள். எவருக்கும் அன்பினால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தாழ்ந்து போனாங்க. ஆனால் காலமெல்லாம் இப்படி கை கட்டின்னு இருக்கணும் நிலைமை இல்லை. அந்த நிலைமையை கர்த்தர் உடைத்தெறிய வல்லவராக இருக்கிறார். இந்த 2024 நீங்கள் யாருக்கு அடிமையாக இருந்து யார் உங்களை அடிமைப்படுத்துகிறார்களோ, யாருடைய ஆதிக்கங்கள், யாருடைய அழுத்தங்களின் கீழே இருக்கீங்களோ, அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த எகிப்திய ஆவிகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆகவே அவர்களை அந்த அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வருவதற்காக யாத்திரை 6:7 சொல்கிறார், நான் உங்களை விடுவிப்பேன்றார். அடிமைத்தனத்தை உண்டாக்குவது எகிப்திய ஆவி, அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வருவது கர்த்தருடைய திட்டம். அதனால தான் வசனம் போட்டிருக்கு, ஆவியான் எங்குண்டோ அங்கு விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை. ஆகவே இந்த நாளோடு, இந்த சத்தியத்தை கேட்குற நாளோடு உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருப்பது, உங்களுடைய வீட்டாண்டு யாரோ உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருப்பது, வீட்டுக்குள்ளே அடிமைப்படுத்தி வச்சிருப்பது, அல்லது எல்லைக்குள்ளே ஏதோ ஒரு எல்லைகளை உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா ஆவிகளும் விலகுகிறது. நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நம்பர் 3, அதே 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஒரு உபாயம் பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறான். எகிப்திய ஆவி அந்த பார்வன் பேசி கொண்டிருக்கிறான். எகிப்தியருடைய திட்டங்கள் என்னன்னா, பிளான் பண்ணி அடிப்பாங்க, கெச்சு போட்டு தந்திரம். அப்படிப்பட்ட ஸ்பிரிட் அது தந்திரமாக செயல்படும். நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு யாரை பார்த்தாலும் நம்புவோம். யார் நம்மக்கிட்ட பேசினாலும் சிரிச்சுட்டே இருப்போம். யார் கை கொடுத்தாலும் கபடம் இல்லாமல் கை கொடுக்கும். ஆனால் கை கொடுக்குற அந்த நபர் கையில் என்ன தடவுறான்னு கூட நமக்கு தெரியாது. எதுக்கு வராங்கன்னு தெரியாது, எதுக்கு உட்காராங்கன்னு தெரியாது. ஏதோ கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேனோ, ஆனால் அதில் என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. உபாயமாய் தந்திரமாய் செயல்படுகிற ஆவியின் பிடியிலிருந்து கர்த்தர் இந்த 2024 உங்களை விடுதலை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 6:7 யாத்திரை 6:7 போட்டிருக்கு. நான் உங்களை விடுவிப்பேன். தந்திரக்காரனுக்கு, மாறுபாடு உள்ளவனுக்கு, ரொம்ப கிரிமினலாக செயல்படுறாங்க பாருங்க, அவருடைய கையிலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விடுவிக்க போகிறார்.
ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அற்புதம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துவிட்டது. இந்த செய்தியை கொடுக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், அந்த வல்லமை உங்களுக்குள்ளும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் எல்லையிலும் இறங்கி கொண்டிருப்பதை இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். 4th காரியம் பாருங்களேன், 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். கவனிங்களே, சுமைகளை வைத்தானா? சுமைகளை வைப்பது, கொடுமைப்படுத்துவது, ஒடுக்குவது இந்த எகிப்திய ஆவியினுடைய திட்டம். இந்த எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சுமையிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் கர்த்தர் சொன்னாரே. என்ன காரணம்? இந்த சுமைகளை எல்லாம் நான் எடுத்துருவேன். அப்போது யாரோ ஒருத்தர் உங்களை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தரால் உங்கள் குடும்பம் மறுபடியும் கீழே போயிட்டே இருக்கு. யாரோ ஒரு நபரால் உங்கள் வீட்டிலே நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? அந்த அடிமைத்தனத்தை உண்டாக்கி, அந்த கொடுமைகளை, அந்த வேதனையை, அந்த சுமைகளை கொடுத்து உங்களை ஒடுக்க நினைக்கிற ஆவியின் பிடியிலிருந்து கர்த்தர் 4வது காரியமாக உங்களை விடுவிக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா இனி சுமைகளை பார்க்க முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களை விடுவிக்கிறேன்னு சொன்னாரே. அதனால இந்த பாரம்லாம் இந்த வருஷம் மாறி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏசியா 35:10 இப்படி போட்டிருக்கு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் தங்கும். என் தலைக்கு மேலே பாரமாக இருக்கியா, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷத்தில் உங்கள் தலை மேலே நித்திய மகிழ்ச்சி வைப்பார். அழிக்க முடியாத ஒரு சந்தோஷம், யாரும் எடுக்க முடியாத சந்தோஷம், யாரும் கெடுக்க முடியாத சந்தோஷம், எவராலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மாற்றுவார். சுமைகள் நீங்கும், பாரங்கள் விலகும், கொடுக்கிறவனையும் கொடுமைப்படுத்துறவனையும் கர்த்தர் உங்கள் எல்லைக்கு தூரப்படுத்தி விடுவார். அவன் இனி உங்களை தொடவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக 5th காரியம் சொல்கிறேன். 11ஆம் வசனத்தின் 1:11 கடைசி படிக்கலாம். அப்படி விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். நல்லா கவனிங்க, அவங்களை இங்கிருந்து விடவே கூடாது. இங்கே வச்சு நாம பெருசாக கட்டி இவங்களை அடிமைப்படுத்தணுன்றதுக்கு அவன் திட்டமிட்டு அவர்களுக்கு சுதந்திரத்தையே கொடுக்கல. அவங்க விடுதலையாக இருக்கிறது அவன் நினைக்கவே இல்லை, விரும்பவே இல்லை. சிலருக்கு பாருங்கள், எப்போ பாரு நம்மளை வேலை வாங்கிட்டே இருக்கணும், எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்போ பாரு நம்மளை நிம்மதியாக உட்கார விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க தூங்குறாங்களோ இல்லையோ, அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, நம்மளை கொடுமைப்படுத்திகிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு யாரோ ஞாபகம் வராங்கல்ல, அந்த நபரை தான் சொல்கிறேன். அவர்கள் உங்கள் சுதந்திரத்தை கெடுக்கிறார்கள். உங்கள் சுதந்திரத்தை கெடுக்க எவருக்கும் கர்த்தர் வழி விட மாட்டார். யாருடைய இஷ்டத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே விடுதலை கொடுப்பதற்காக. சிலுவையில் அவர் ஏன் மரித்தார்? உங்களை விடுவிக்க, உங்களை வாழ வைக்க. அவரை நம்பி அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறின பிற்பாடு, அவரை நம்புகிறவர்களாக நீங்கள் மாறிட்ட பிறகு உங்களை எவருடைய கையிலும் விட மாட்டார். எவரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் சுதந்திரவாளி, சுதந்திரமாக இருக்கணும். நீங்கள் சிந்திக்கிறத நீங்கள் செய்யணும், நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் சாப்பிடணும். சிலர்லாம் பாருங்கள், சம்பாதிக்கிற சம்பாதனை யாரும் சாப்பிடுவாங்க, யாரும் பிடிக்குவாங்க. சிலருடைய வீடு அவங்க கட்டியிருப்பாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் குடியிருப்பாங்க. சிலருடைய எல்லைகள் அவர்களுக்கு சொந்தமானது, ஆனால் யாரோ ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு அமக்கணம் பண்ணுவாங்க, ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டு விரட்டி அடித்து இவைகளின் பிடியிலிருந்தெல்லாம் அவங்களை விடுவித்து உங்களுக்கான சுதந்திர பூமியை, உங்களுக்கான எல்லைகளை, உங்களுக்கான சம்பாத்தியத்தை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை சுதந்திரமாக இருக்கக்கூடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு துரத்தி உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 12ஆம் வசனத்தை படிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். இப்படி சொல்றேன். யாத்திராவும் 1:12 படிங்க. சாத்தான் கதையை முடிங்க. ஏன்னா எவ்வளவு ஒடுக்கினாங்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். என்ன நம்மளை சுற்றி யார் என்ன பிளான் போட்டாலும் மேலே ஒரு பிளான் வந்துருச்சு. நம்ம பெருகுவோம், பலத்திருப்போம், விடுவிக்கப்படுவோம், நம்முடைய சுதந்திர பூமிக்கு எல்லைக்கு போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பயணம் இனிதே அமைய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபம் பண்ணுவோமா?
நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் நன்மையானவர்களை கெடுக்கிற ஆவிகளை அதம் பண்ணி போடுவீராக. அடிமைப்படுத்துகிற ஆவின் வல்லமைகளை அழித்து போடுவீராக. தந்திரமாய் கிரியை செய்கிற ஆவிகளை எல்லையில் இராதபடிக்கு எரித்து சாம்பலாக்குவீராக. சுமைகளையும் கொடுமைகளையும் ஒடுக்க நினைக்கிற ஆவிகளை துரத்தி அடிப்பீராக. சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிற எல்லா ஆவிகளையும் அதம் பண்ணி சுதந்திரத்தை பெருக பண்ணி நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உபாகம் 1:11 படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் 1000 மடங்கு உடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு கூட நீங்கள் பேசலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப குறிப்பு எதுவானால் தெரியப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.